சண்டே ஸ்கூல் தருவங்க. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாடு 121ஆம் பக்கம் எடு. 33ஆம் வசனம் முதற்கொண்டு 46ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசி போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து ஒருமித்து வாசிக்க போகிறோம். வாசிப்போம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறிந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, உங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை ஒரு பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே கூட அவரை வந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து வரட்டும் என்றார்கள். போர்ச்சவரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் நீ ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடிப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தலும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பிரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சலை நடுவில் இரண்டாக கிடந்தது. இயேசு, பிதாவே, உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நம்ம யார் உட்கார்வோம்? இந்த காலவெளியிலும் வேறொரு வசனத்தை மையமாய் நான் வைத்து இந்த காலவெளியை நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து போகிறேன். கடந்த நாட்களிலே இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்தபடியாய் தேவ சமூகத்தில் இருந்தபடியில் ஆண்டவர் எனக்கு இந்த வசனங்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 1 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? வாசிமா பார்ப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் 2 கூட்டத்தாருக்கு 2 வித்தியாசமான விதங்களிலே காணப்படுகிறதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு கூட்டத்தார் கெட்டு போகிறவர்கள் என்று எழுதப்படுகிறது. இன்னொரு கூட்டத்தார் ரட்சிக்கப்படுகிற நாமோ என்று எழுதப்பட்ட ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 2 கூட்டத்தார்கள், ஒன்று கெட்டு போகிறவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள். அந்த முதல் கூட்டத்தில் கெட்டு போகிறவர்களுக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சத்தமா சொல்லுங்க. பைத்தியமாயிருக்க, பைத்தியமாயிரு. இன்னைக்கு உலகத்தில் பைத்தியமாக தான் இருக்கு. ஆனால் அடுத்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. ரட்சிக்கப்படுவதில் நமக்கோ எப்படி இருக்கிறதா?
இந்த வார்த்தை சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலமாக இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். திருமணியோட சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவ பலமாக இருக்கிறது என்று எழுதப்படுகிறது. அப்ப சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை குறித்த தியானம், சிலுவை குறித்த செய்திகள், சிலுவை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள், சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கிறதா? தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே இந்த புனித வெள்ளி குற்றியடைந்து உலகம் முழுவதும் இயேசு மரணத்தை நெடு நாட்களிலே என்னை உங்களை கர்த்தர் பலப்படுத்தி அனுப்பும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தினாலே தேவ பலன் வரப்போகிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில விலகும்படியாய் கர்த்தர் அதை நோக்கி பார்க்கும்படியாக அந்த பலனை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நாட்களிலே நமக்கு உதவி செய்ய போகிறார். தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு என்ற வார்த்தை வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்பு என்பது ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ப்ராசஸாக நாம் பார்க்க முடியும். ஆண்டவரை என்றைக்கு பாவத்திலிருந்து நாம் ஏற்றுக்கொண்டோமோ ரட்சிக்கப்பட்டோம், தொடர்ந்து இப்போது ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிலிப்பிலே பவுல் சொல்லும் பொழுது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன செய்யுங்கள்? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள் என்று எழுதுகிறார். ஒரு நாளிலே நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். முற்றிலுமான ஒரு ரட்சிப்பு ஏற்பட போகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். முடிவு வரையென்றும் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த உலகத்திலே வாழ்கிற நம்முடைய ஜீவியத்திலே பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் இதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசம் தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே வருகிற எல்லா காரியத்திலும் நாம் மீட்கப்பட்டு தேவ ராஜ்யத்தை அடையும்படியாக அதில் எழுதப்பட்ட வார்த்தை வாசிகள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு நான் சொன்னேன். இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் முற்றிலுமாய் ரட்சிக்கப்பட போகிறோம். ஆய்தான் பேதுரு எழுதுகிறார், கடைசி நாட்களில் ரட்சிப்புக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை கொண்டு எப்படி காக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லும்போது சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். தேவ பலத்தில் நான் எடுக்கிற தீர்மானத்தில் அல்ல, தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய சுய முயற்சியினால் அல்ல நான் எடுக்க வேண்டும், ஆனால் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவ பலம் எப்படி கிடைக்கிறது? சிலுவையை குறித்த உபதேசத்தினாலே, சிலுவையை பற்றிய உபதேசத்தினாலே தேவன் எனக்கு உங்களுக்கும் அந்த பலனை தருகிறார். ஆகவே இந்த கால்வெளியிலே வாசித்த பகுதியில் இருந்து கிறிஸ்து பாடல் வழியாய் போகும்பொழுது எந்தெந்த காரியங்களிலே எதற்காக அவர் பலனை பெற்றுக் கொண்டார் என்பதை குறித்து நாம் தியானிக்க முடியாது விரும்புகிறோம். இயேசு கல்வாரி சிலுவைக்கு முன்பதாய் போகும் முன்பதாக அவர்கள் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும்படியாய் போனதை பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன செய்தான்? பலப்படுத்தினான். அவரை பலப்படுத்தினான். ஏன்? கல்வாரி சிலுவையின் பாடு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அதை பெருமுன்பதாகவே தூதனை பலப்படுத்தினான். ஆகவே இந்த காலவெளி சிலுவை குறித்து தியானிக்க போகிற நாம் அதன் மூலமாய் வருகிற பலனை நாம் பெற்றுக் கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் இயேசு எந்தெந்த காரியங்களுக்கு அவர் பலனை பெற்றுக் கொண்டார்? அந்த சிலுவை பாடுகளில் போகும்பொழுது வித்தியாசமான காரியங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். அனைத்து காரியத்திலும் தேவ பலன் மாத்திரம் அவருக்கு இல்லாதிருக்குமானால் வேறொன்றாய் காணப்பட்டிருக்க முடியும். இந்த கால்வெளி குறித்து தியானிக்க போகிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இயேசுக்கு ஏற்பட்டது போல ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கலாம். அவருக்கு ஏற்பட்ட அதே அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிலுவையை நோக்கி பார்க்கும்போது
அந்த உபதேசம் நாம் பலப்படுத்துவதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பலன், அவருடைய பலத்தினால நம்ம இடவிட்ட போகிறார். அது வரப்போற நாட்கள்ல என்ன நடக்கும் தெரியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியாது. ஆனால் நாம் தியானிக்க போகிற சிலுவை பற்றிய உபதேசம் 7 வகையான சூழ்நிலையை இந்த 33ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். 7 காரியங்களிலே அவர் பலப்படுத்தப்பட்டார். இயேசு அவர் பலப்படுத்தப்பட்டார். ஆகவேதான் வெற்றிகரமாய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. ஒரு தோற்று போனவராக அல்ல, ஒரு பலவீனம் உள்ளவராய் அல்ல, அல்லது பிதா அனுபவித்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையை சகிக்கக்கூடியவராய் அல்ல. அதான் எபிரேயர் வாக்கியம் 12ஆம் அதிகாரத்திலே ஓட்டத்தை குறித்து அவர் சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு வாசிகள் நமக்கு சொல்லுகிறார். வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் இழைப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், பல பாடுகள், இதிலே நீங்கள் இழைப்படித்து போகாதீர்கள், சோர்ந்து போய்விட வேண்டாம். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை என்ன செய்யுங்க? ஏன் அவர் எப்படி பலப்படுத்தப்பட்டார், எந்தெந்த காரியங்களில் அவர் பலமுள்ளவராய் காணப்பட்டார், அதே பலத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவையை பற்றிய உபதேசம் நம்ம கொடுக்கிறதா ஒன்றாக இருக்கிறது. ஆகவே ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்த்து இந்த நாளிலும் அதையே மையமாய் வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய நேருக்கு என்னன்னா பலவீனம், பல காரியங்களில் பலவீனம். அந்த கர்த்தர் அந்த காலையில் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It is God's strength, தேவனுடைய பலன். அதை நாம் பார்க்கவில்லை. இந்த லூக்கா அதிகாரத்தை வாசித்த பகுதி 23ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனமாக நாம் பார்க்க போகிறோம். 7 காரியங்களிலே தேவன் இயேசு பலப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக நாம் வாசிக்கிறவர்களே 33ஆம் வசனத்தை நாம் வாசியுங்கள். இயேசு அடைந்த 3 காரியத்தை நாம் பார்க்க முடியும். சிலுவையை அவர் சுமக்கிறார், கபாலஸ்தலம் என்று சொல்லுகிற அந்த மலைக்கு ஏறி செல்கிறார். 3வது என்ன செய்யப்பட்டார்? சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த வசனத்தின் உட்காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வரும்போது 100க்கு 100 மனிதனாக அவர் காணப்பட்டார். தேவகுமாரன், தெய்வீக தன்மை அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. ஆனால் 100க்கு 100 எப்படி காணப்பட்டார்? அவர் மனிதனாய் காணப்பட்டார். அதனால்தான் இயேசு களைப்புள்ளவராய் என்று எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவர் என்னை போல வந்தா நான் மனுஷனா இருந்தால்தான் அவர் சரீரத்திலே நம்மை போல எல்லா விதத்திலும் என்ன செய்யப்பட்டாருங்க? பாடுகளை பட்டார் என்று வாசிக்கிறோம். ஆகவே 100க்கு 100 மனிதன் என்ற நிலைமையிலே இயேசு சிலுவையிலே முதலாவது அவர் பெற்றுக்கொண்ட பலன் என்ன அப்படின்னா, சரீரத்தில் ஏற்பட்ட எல்லா வேதனைகளையும் தாங்குவதற்கு இயேசு பலப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்தில் ஏற்பட்ட வேதனை எத்தனை காரியம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நம் சிலுவை என்று சொன்ன மாத்திரத்தில் எளிதாய் எண்ணிவிட வேண்டாம். நான் கடந்த நாட்களில் சில எழுதின காரியங்கள், சில பகுதிகள், சிலுவை பற்றிய காரியங்களை குறித்து எல்லாம் சற்று யோசித்துக் கொண்டேன். சற்று பார்த்து திருப்பி பார்த்தேன். அவர் தூக்கி சென்ற சிலுவையின் பாரம் 135 கிலோ என்று சரித்திராசிரியர் சொல்வார்கள். 135 கிலோ எடையுள்ள ஒன்று. சரீரத்தில் வேதனை. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் பின்பகுதியிலே நான் பார்க்கிற பல காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். சொல்ல தெய்வீக தன்மை உள்ளவராக இருந்தாலும் மனுஷனாக இருந்தனாலே சரீரத்தில் வேதனையை அவர் அனுபவித்தார். அந்த
அந்த சரித்திர ஆசிரியர் சொல்லும் பொழுது 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார் நிலப்படும். 17 மணி நேரம் அவர் தண்ணீர் குடிக்கவில்லை என்பதாக அவர் குறிப்பிடுகிறார்கள். சற்று இந்த காலத்தில் அந்த வேதனையை அந்த இடத்தில் நம்மை வைத்து எப்படிப்பட்ட வேதனை என்பதை சற்று பார்ப்போம். அவர்களை ஏற்பட்ட காயங்கள், மொத்த காயத்தை குறித்து சரித்திராசிரியர் சொல்லும்போது 5480 காயங்களை அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றெண்டு காயம் அல்ல. 5480 காயங்களை அவர் அடைந்தார் என்றும் முதுகிலே மாத்திரம் 150 பெரும் காயங்களை உடையவர்களாக இருந்தார் என்றும் குறிப்பிடுகிறார்கள். சவுக்கை உண்டு பண்ணி அதை அடித்தார் என்று வாசிக்கிறோம். வாரினால் அடிபட்டார் என்று வாசிக்கிறோம். வாரில் சொல்லும்போது நம்மை போல பெல்ட் நினைத்தார்கள். 12 கிளைகளுடைய வாராக ஒவ்வொரு வாருடைய முனையிலும் எலும்பு துண்டுகள் பதிக்கப்பட்டிருக்கிறான். அதை வைத்து அடித்து திருப்பி எடுக்கும் பொழுது அப்படியே கரிய பீத்து கொண்டு வருமா. யோசிப்பார். இயேசு கிறிஸ்துவின் வேதனையை சற்று யோசிப்பார். எப்பேற்பட்ட வேதனை என்பதை யோசிப்பார். அவர் தலையிலே வைக்கப்பட்ட முள்முடி 2 இன்ச்சிலிருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நீளம் சொல்கிறார்கள். கோலால் அடித்தார்கள். 17 இடங்களில் தலையிலே காயங்கள் மிக ஆழமாக ஏற்பட்டது. ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது வாசிக்கிறோம். ஒரு சின்ன முள்ளு குத்திருச்சுன்னா, ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு விட்டால் எவ்வளவு வேதனை. இயேசு அவ்வளவு வேதனையை அவர் அனுபவித்தார். அத்தனை வேதனைகள். அவருடைய சரீரத்திலிருந்த ரத்தம் அவர் கணக்கில் சொல்கிறார்கள் 6.5 ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. அந்த ஆணியின் அவருடைய கரங்களில் அடிக்கப்பட்ட ஆணி மாத்திரம் 7 இன்ச்சு நீளம் என்று சொல்கிறார்கள். 3/4 இன்ச்சு அகலம் சொல்றாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. சரீரத்தில் வேதனை வேதனை வேதனை. ஆனால் அத்தனை வேதனையும் தாங்குவதற்கு அவர் தேவ பலத்தை உடையவராக காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் பலப்படுத்துவதற்கு அது போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லி ரட்சிக்கப்படுகிற நமக்கோ எப்படி சொல்லப்படுகிறது? தேவ பலன். ஒருவேளை காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில சரீரத்தில் பலவீனத்தை உடையவர்களாக இருக்கலாம். பல பகுதிகளில் சரீரத்தில் வேதனையாக இருக்கலாம். இந்த காலவெளியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லா விதமான வேதனை மத்தியிலும், எல்லா விதமான பாடுகளின் மத்தியிலும், சரீரத்தில் அனுபவிக்கிற எல்லா வேதனையிலும் தேவன் நம்மை பலப்படுத்துவார். அதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். அதுதான் இவ்விதமான விவரங்களை செய்த அவரே என்ன செய்யுங்க நினைச்சுக்கணும். நம்முடைய வேதனை நினைச்சு நம்ம புலம்புறதில்ல. ஐயோ எனக்கு இப்படி வேதனையே என்ன சொல்லவில்லை. சொன்ன அந்த வார்த்தையை உடைய உள்ளத்தில் அழுத்தமா இந்த கால்வ எழுதும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. இயேசு பலப்படுத்தப்பட்டார். அவர் மாம்சதா இருந்தார். 3 முறை சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது கீழே விழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை வேதனைகள் யோசிப்பார். ஒவ்வொரு முறை வாரினால் அடிக்கும் போதும் எப்படிப்பட்ட வேதனைகள். காலையிலே எதற்காக அந்த உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் நினைக்கிற எல்லா வேதனையிலும் என்னை பலப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் கதற வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையை குறித்து நோக்கி இயேசுடைய மரணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசு பட்ட பாடுகள் சரீரத்தில் அனுபவித்த வேதனை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை பலப்படுத்தின அந்த தேவ பலம் என்னையும் பலப்படுத்தும், என்னையும் பலப்படுத்தும். ரட்சிக்கப்படுகிற எனக்கும் அந்த பலம் உண்டு. அதை நான் நீங்களும் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலையில் ஜெபிக்க போகிறோம். ஒரு சரீரத்தில் பலவிதமான வேதனை வந்திருக்கலாம்.
மற்றவர்கள் தெரியாமல் இருக்கலாம். சரீரத்தில் பல வேதனைகள். இந்த காலையிலே கர்த்தர் எல்லா வேதனை மத்தியிலும் அவர்களை பலப்படுத்துவதற்கு அவர் போதுமான கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதனை அதான் இயேசு கருதப்படுவதாலே நமக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். நாம் அந்த பாடுபட்டதனாலே அவர் அந்த வேதனை அனுபவித்தார்களே நம்முடைய வேதனை நல்லா தெரியும். சரீரத்தின் வேதனை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். வேதனை தெரியாது நினைச்சிடாதீங்க. இன்னும் அவருடைய மரணத்தின் கால் சரீர வேதனை குறித்து ஆசிரியர் எழுதும்போது அதிகமாய் சரித்தாசம் எழுதுவார்கள். அதனால ஒருவேளை சரீரத்தின் வேதனை மற்றவர்கள் தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் மற்றவர்கள் தெரியாமல் இருக்கலாம். உங்களது கால்களிலே நான் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பலப்படுத்துவதற்கு போதுமான கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலிலே சிலுவை நோக்கி பார்ப்போம். எந்த பலவீனத்தோடு இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், எந்த வேதனையாக இருந்தாலும், ஒருவேளை இந்த காலிலே சரீரத்தில் வேதனை வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலில் வேதனை நீங்கி தேவனால் பலப்படுத்தப்படாத போக முடியும். பவுலுடைய வாழ்க்கையை தான் பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையும் அவருடைய சரீரத்தில் ஏதோ ஒரு காரியம் வேதனைப்படுத்தினது. ஆண்டவரே நீக்கிடுங்க, அந்த வேதனை நீக்கி விடுங்க ஆண்டவரே, வேதனை நீக்கி விடுங்க ஆண்டவரே என்று சொல்லித்தான். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் எப்படி விளங்கும். அதுக்கு பிறகு நீங்க பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள் எத்தனை வந்தாலும் அவனுக்கு சொல்ல காரணம் அவருடைய வேதனை மத்தியிலே தேவ பலம் அவரை தாங்குவதாக இருந்தது. ஹல்லேலூயா. அதே பலனால கர்த்தர் அந்த கால்களிலே ஒவ்வொரு இடையிட்ட போகிறார். விசுவாசிப்பீங்கன்னா இந்த கால்களிலே உங்கள் சரீரத்தை அனுபவிக்கிற வேதனை வந்து விடுதலை பெற்றுக்கொண்டு எங்க நீங்க போக முடியும். கர்த்தர் சும்மா செய்வார், செய்ய முடியும். அழுத்தமாக ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனப்பா. அந்த தேவ பலன் கிறிஸ்துவை எல்லா சரீர வேதனையும் அது பலப்படுத்தினது. வேதனை இல்லாமல் வேதனை இருந்தது, ஆனால் தேவன் அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், சரீரம் இருக்கிறவருக்கு வேதனை எல்லாம் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலே சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவருடைய பலம் நம்மை பலப்படுத்தும். அவை இந்த கால்களிலே எந்த பலம், எந்த வேதனையா இருந்தாலும் அந்த வேதனை நீங்கி நாம் சுகமாயிருக்க முடியாது கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அந்த பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூர்ணமாய் விலக முடியாது கர்த்தர் உதவி செய்ய போகிறார். வேதனை அனுபவிக்கிற இடம் இனி அதை அறியாது என்ற வார்த்தைப்படி கம்ப்ளீட் ஆண்டவர் வந்து விடுதலை தர முடியாது விரும்புகிறார். நீ விசுவாசிப்பீர்களானால். இரண்டாவதாக 34ஆம் வசனத்தை வாசிப்போம். இரண்டாவதாக தேவன் அவரை பலப்படுத்திய காரியம் மன்னிக்கும்படியாய் தேவன் அவரை பலப்படுத்தினார். அவ்வளவு பெயின் சரீரத்தில் வேதனை குறித்து அவர் புலம்புகிறவராய் அல்ல, அல்லது அதை குறித்து முறையிடுவராய் அல்ல. எத்தனை அடிகள் அளிக்கப்பட்டாலும், பாடுகள் பட்டாலும், தனக்கு விரோதமாய் பல காரியத்தை செய்தாலும் அவர்களுக்காக ஒரு மன்னிப்புக்காய் ஜெபிக்கும்படியான ஒரு பலனை அவர் பெற்றுக்கொண்டார். இட் இஸ் நாட் ஈஸி. சாதாரண காரியம் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு இணைந்த காரியம். அநேருக்கு பலரை மன்னிக்க முடியவில்லை. காரணம் உள்ள இடம் கொடுக்கறதில்லை. ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசம் மற்றவர்களை மன்னிக்கத்தக்கதான பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் வீக்னஸ். மற்றவர்களை
செய்த காரியங்களை மன்னிப்பது என்பது கோழையாய் நான் இருப்பதால் அல்ல. இட் இஸ் காட்ஸ் ஸ்ட்ரெங்த். தேவ பலம் இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு செய்த தீமைகள், எனக்கு என்னை பாடுபடுத்தினவர்கள், எனக்கு செய்த பல காரியங்கள் மன்னிக்க முடியாது. ஆனால் சிலுவை பற்றிய உபதேசம் எனக்கு யார் என்ன செய்திருந்தாலும் அது மன்னிக்கத்தக்கதான கிருபையை பலப்படுத்த ஆண்டவர் பலன தேவன் தருகிறார். மன்னிப்பை குறித்து வேதத்திலே தேவன் எழுதியிருக்கிற வார்த்தையை நினைப்பட்டும்படி விரும்புகிறேன். இந்த சிலுவையின் மூலமாய்த்தான் நானும் நீங்களும் மன்னிப்பை பெற்றுக் கொண்டோம். அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இயேசு சிலுவையை சிந்தினார் ரத்தத்தினால் தான் எனக்கு உங்களுக்கும் அந்த பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் என்ன கொடுக்கிறதுனா மற்றவர்களை மன்னிக்கத்தக்கதான பலனை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 3-11 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவனுக்கு, அது யாராயிருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினரோ, உங்களுடைய நண்பர்களோ, உங்களோடு வேலை செய்வர்களோ, உள்ள சக விசுவாசியோ அல்லது யாராயிருந்தாலும் சரி, பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். மற்றவர்களுக்கு மன்னியுங்கள். அந்த மன்னிக்கத்தக்க பலனதை வந்தார். ஒருவேளை இந்த காலவனுடைய வாழ்க்கையை யாரையும் மன்னிக்க முடியாத ஒரு காரியம் இருக்கலாம். இந்த காலவனிலே ஆண்டவருடைய சிலுவை பற்றிய உபதேசம் மன்னிக்கும்படியான பலனை தருகிற ஒன்று. மன்னிக்காத ஒரு இதயம் நல்லதல்ல. கொலோசியர் 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:13 ஒருவருக்கொரு தாங்கி கிறிஸ்துவுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு என்ன செய்யுங்க? அன்கண்டிஷனல். நீ இப்படி பண்ணாதான் மன்னிப்பேன், இப்படி இருந்தா தான் மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு எந்த கண்டிஷன் போடல. கிறிஸ்துவுக்கு மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதற்கு நம்முடைய இயற்கையான சுபாவம் பத்தாது. அதான் அந்த காலவெளியிலே சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது மற்றவர்கள் மன்னிக்க முடியாத பலனை கர்த்தர் தருகிறார். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலம் இருந்தால் மாத்திரம்தான் மற்றவர்களை மன்னிக்க முடியும். இட்ஸ் நாட் பாசிபிள். மன்னிப்பது என்பது லேசான காரியம் அல்ல. கிறிஸ்துவ அதைத்தான் எபேசியர் 4 அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். எபேசியர் 4:13 வசனத்திலும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க மன்னிக்க எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நினைக்கிற நாம் இந்த காலையில் யாரை குறித்து மன்னியாத தன்மை உள்ளத்தில் இருக்க வேண்டாம். அவர்களுக்கு ஆண்டவரே மன்னிக்க முடியாத பலனை தாரும். சிறுவரை அறிந்தவர்களுக்கு சொன்னார், பிதாவே தாங்கள் செய்வது என்ன செய்யார்கள் யோசிப்பார்கள். தெரியாதா? துணிச்சலாக செய்தார்கள், வேண்டுமென்றால் செய்தார்கள். பிலாத்து மற்றவனை விடுதலை செய்து பரவாசை அங்க 2 பேரை அடைச்சு இயேசுவிடம் இல்ல பரவாசங்களை விடுதலை செய்ய கேட்டாங்க. அதான் ஒரே மன்னி பலப்படுத்தப்பட்டார். கல்வாரி சுத்தம் மன்னிக்க முடியாத பலனை பெற்றுக்கொண்டார். சிலுவை பற்ற உபதேசம் ரட்சிக்கப்படுவது நமக்கு பலனாயிருக்குன்னு சொன்னால் இதற்காக அந்த பலன் மற்றவர்களை மன்னிக்க முடியாது. மற்றும் துரோகம் செய்திருக்கலாம், ஒரு தீமை செய்திருக்கலாம், வேண்டுமென்றே காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அந்த காரியங்களிலே சிலுவையை குறிக்கலாம் கிறிஸ்து மன்னித்தது போல. அதாவது ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்திலே 18 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னார்.
ஒருத்தன் 10,000 தாலந்து கடன் பெற்றான். அவனுக்கு ஒருத்தன் 100 அவன் வெள்ளி அவன் கடன் பெற்றான். 10,000 தாலந்து கடனை பெற்றவனை கூப்பிட்டு கடன், இல்லையா, முடியாதையா, சாரி, மன்னிச்சிருங்க, என்னால முடியாது, மன்னிப்பு பெற்றுக் கொண்டான். போக வழியிலே தட்ட 100 வெள்ளி பணம் வாங்கினவனை பார்த்து அவன் சொன்ன, இல்லைங்க நான் தந்தேன், தொண்டையை நெறித்து அவனை பாலியலுக்கு உட்படுத்தினான். ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? அந்த அதிகாரத்தின் முடிவு வாசிங்க. நீங்களும் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை, அப்ப என்ன எழுதப்படுகிறது? சகோதரன் நமக்கு தப்பிதங்களை என்ன செய்வான்? செய்வான் எழுதப்படுகிறது. செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாதிருந்தால், சரி, மனப்பூர்வமாய் மன்னிக்கிற ஒரு நிலைமை சிலுவை பற்றி உபதேசத்தினாலே தேவன் பலப்படுத்துவார். ஒருவர் கால்களிலே ஒரு உள்ளத்தில் யாரை குறித்தாலும் வெறுப்பு, அவர் செய்தது சரி என்று சொல்லவில்லை, தப்பிதங்கள் செய்திருக்கிறார்கள், 100க்கு 100 துரோகம் செய்திருக்கிறார்கள், உங்களுக்கு தீங்கு விளைவித்திருக்கிறார்கள், உண்மைதான், அது எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் கிறிஸ்து மன்னித்தது போல இந்த கால்களிலே அது மன்னிக்கத்தக்கதான பலனை கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்துடன் பெற்றுக் கொள்ள முடியும். மற்ற எந்த காரியம் மாத்திரமல்ல, சிலுவையை நோக்கி பார்க்கும்போதுதான் இயேசு தன் சத்துருக்களையே மன்னிக்கும்படியான பலப்படுத்த ஆண்டவர் இந்த கால்களிலே என்னையும் உங்களையும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை மன்னிக்க முடியாத கால்களில் ஆண்டவர் கேட்ப, ஆண்டவரே செய்த காரியங்கள் கண்முன்னாலே இருக்கிறது, படித்த பாடுகள் கண்முன்னாலே இருக்கிறது, எப்படி ஆண்டவரை மன்னிப்பது? ஆண்டவர் கேட்ப, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், ரட்சிக்கப்படும் எனக்கு தேவ பலன் என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த கிறிஸ்து சிலுவையை தொங்கும்போது மன்னிக்க முடியாத பலனை கொடுத்தீரே, அதே பலனை இந்த கால்களை தாங்க கேட்போம், ஆண்டவர் கொடுப்பார், மற்றவர்கள் மன்னிப்போம், தேவஜன வாழ்வுக்கு கொடுப்போம். மூன்றாவதாக 35ஆம் வசனம், முப்பத்தேழாம் வசனம், 39ஆம் வசனம், இயேசு சிலுவை பாடுகளை போகும்போது பரியாசம் பண்ணப்பட்டார். அவருடைய பதவி பரியாசம் பண்ணப்பட்டது. நீ யூதருடைய ராஜாவானால் அவருடைய பவர், அவருடைய வல்லமை பரியாசம் பண்ணப்பட்டது. அவர்கள் பின்னால் வாசிக்கிறோம், மூழ்முடிய அவர் தலையில சூடி ஒரு கோல் அவர் கையில கொடுத்து 3 நாள் போயிட்டு யூதருடைய ராஜாவை என்ன செய்ய பரியாசம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணார்கள். எந்தெந்த விதங்களில் அவர் பரியாசம் பண்ண கேலி பண்ணணுமோ அத்தனை விதங்களிலே அவர் பரியாசம் பண்ணினார்கள். அத்தனையும் தாங்குவதற்கு தேவ பலத்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பலனை பெற்றுக் கொண்டார். பதில் சொல்லியிருக்கலாம், பதில் செய்திருக்கலாம், ஒன்றாண்டர் பேசல. யோசிச்சு பாருங்க, சிலுவையில் தொங்கின அவரோடு குற்றம் செய்து தொங்கின கல்லை கூட அவனை ஏறினானா? யோசிச்சு பரியாசமன். இந்த கால்வாரியான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலும் பலரால நாம் நிந்திக்கப்பட முடியும், பரியாசம் பண்ணப்பட முடியும். இயேசு சென்ற பாதையில் தான் நான் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேலைகளை குறித்து கேலி சொல்லலாம், நம்முடைய திறமைகள் பரியாசம் பண்ணப்படலாம், நம்மை குறித்து பலவிதங்களிலே கேலி பண்ணப்படலாம், பரியாசம் பண்ணலாம், மற்றவர்களுடைய நகைப்புக்கு நாம் உள்ளாக்கப்படலாம். ஐயோ, என்ன இப்படி போய் பேசுறாங்களே, என்ன இப்படி கேள்வி பண்றாங்களே, என்னை விழுகிறார்களே, பரியாசம் விழுகிறார்களே, நம்ப வேண்டிய விஷயம் இல்லை. ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. இப்ப நேரங்களை முந்து விடுகிறார்கள்.
வேதனைப்படுகிறார்கள். என்ன இப்படி பேசிட்டாங்க, என்ன இப்படி கேலி பண்ணிட்டாங்க, என்ன பார்த்து இப்படி சிரிச்சிட்டாங்க, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க சொல்லுவாங்க. உலகத்தில் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். நாம் செய்கிற காரியத்தை குறித்து பரியாசம் பண்ண முடியாது ஒரு கூட்டம் உண்டு. நீ செய்கிற காரியத்தை குறித்து பரியாசம் பண்ணக்கூடிய கூட்டம் உண்டு. எந்தெந்த காரியத்தை கேள்வி கூத்தாய் பேசுகிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. இல்லை என்றல்ல, இருக்கிறார்கள். உடனே கஷ்டப்படும் போலாம், அதை பார்த்து கூட பரியாசம் பண்ணுவார்கள். சிறுவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான், அவன் எழுதுகிறான், அவனே கஷ்டம், அவனே இன்னும் சாக போறான், அவனை பார்த்து எழுதுகிறான். நம்மை காட்டில் ஒன்றும் இல்லாத கூட நம்ம பார்த்து பரியாசம் பண்ணலாம், கேலி பண்ணலாம். தேவனுடைய பிள்ளையே, உள்ளத்துல வேதனையும் வருத்தம் அடைய வேண்டாம். சிலுவை நோக்கி போயிரு, அது உனக்கு தாங்கக்கூடிய பலனை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரியாசம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும், கேள்வி பண்ணிக்கொண்டே இருக்கட்டும். ஆனால் இயேசு ஒன்றும் சொல்ல, அது எல்லாவற்றின் மலையாய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஒன்றுட சொல்லவில்லை. அவர் பலப்படுத்தப்பட்டார். அவர் பலப்படுத்தப்பட்ட அத்தனை காரியங்களையும் தாங்குவதற்கு இட்ஸ் நாட் ஈஸி. சாதாரண காரியம் அல்ல. வாழ்க்கையில் நடைபெற போகும்பொழுது ஏதாவது பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா என்ன பெரிய காரியம் வருங்க பாருங்க. எத்தனை சண்டைகள் நிமித்தமாய், எத்தனை பிரச்சனைகள். கப்பல வாசிக்கிறோம், கொலையே நடக்குதாங்க, கொலையே செய்கிறார்கள். தேவன் அப்படி இல்லை. ஆவிக்குரிய பாதையில் நாம் போகும் பொழுது நம்மை குறித்து பரியாசம் எழும்பலாம், கேள்வி பண்ணலாம், எல்லாம் சொல்லலாம். அந்த காலங்களிலே சிலுவை பற்றிய உபதேசம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு பலப்படுத்தப்பட்டார், இயேசு வழியாய் கடந்து போனார். சும்மா இருக்கிறவங்க பேசலாம், சாக போறன்னு பேசலாம், ரட்சித்துக்கொள்ள எல்லாம் செஞ்சீங்க, ரட்சித்துக்கூடிய யோசிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாச சூழ்நிலை எல்லாம் மற்றொரு பரியாசம் பண்ணக்கூடிய நிலைக்கு வரலாம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பல நேரங்களில் நம்ம ஆனாலும் நமக்குள்ள நொந்து கொள்கிறோம். ஐயோ என்ன இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாருடைய பேச்சு நின்றுக்குவான். இல்லை, அந்த பாத வழியாய் கடந்து போக முடியாய் கர்த்தருக்கு பலப்படுத்துவார். கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த நாட்டில் அப்படிப்பட்ட பாத வழியாய் போய் ஒரு உள்ளத்தில் வேதனை விரும்பினால் இந்த காலையில கர்த்தருடைய உள்ளத்தை பலப்படுத்த முடிய விரும்புகிறார். அவர் தைரியப்படுத்த முடிய விரும்புகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று குறைபட்டு போவதில்லை. பாடுகள், அவமானங்கள் ஏற்படட்டும். தேவன் தம்முடைய சீஷரை பலப்படுத்தினாலே கிறிஸ்து நாமத்திற்காய் அவள் அவமானப்படுவதை சந்தோஷமாக எண்ணினார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை பார்த்து மதகட்டம் என்று சொன்னார்கள், மெண்டல் என்று சொன்னார்கள். இயேசு சொல்ல அதெல்லாம் தோன்றதுக்கு பலனை பற்றி இருந்தால் இந்த காலையிலே அவருடைய பாதையிலே நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படலாம், வராதில்லை, ஏற்படலாம். தேவன் நம்மை பலப்படுத்துவார். ரட்சிக்கப்படுகிற நமக்கு கிறிஸ்துவின் பற்றி சுய உபதேசம் தேவ பலனாக இருக்கிறது. நீ பலப்படுத்தப்பட்டீர், என்னை நாளை பலப்படுத்தும். நாளை பலப்படுத்த ஆண்டவரை பலப்படுத்துவார். அவருடைய பலனை தாங்கும். அவளை பார்த்து கொள்ளையோ என்று சொன்னார்கள். அதுக்கு அவன் ஒன்றும் சொல்லலை, கொல்லும் என்று சொன்னார்கள். சொல்லட்டும், பரியாசமும் பண்ணட்டும், கேள்வி பண்ணட்டும். காலையில் நான் நீங்களும் ஆண்டவரே உங்களுடைய பலனை தாங்கப்பா, ரட்சிக்கப்படுகிற எனக்கு சிலுவையின் உபதேசம் தேவபலனா இருக்கிறது, இந்த பகுதிகளை பலப்படுத்தும் என்று நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம். ஒரு 2 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 31 வசனத்தை திரும்ப வாசிப்போம். முப்பத்தி வசனம். இயேசு யார்? அப்போஸ்தலர் 10:10 வாசிக்கிறோம்.
நன்மை செய்கிறவராய் சுற்றித்தந்து வாசிக்கிறோம். பாவிகளுக்கு விலகி இருந்தவர் என்று வாசிக்கிறோம். மற்றொருத்தரை அன்பு இருந்தவர் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய குமார் என்று வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட இயேசுவை அக்கிரமக்காரன் ஒருவராய் எண்ணப்பட்டார். தேவனுடைய குமாரன் பரிசுத்தமுள்ளவர், உண்மையுள்ளவர், அற்புதத்தை செய்தவர், மற்றொருத்தரை அன்பு கூர்ந்தவர், நல்லவராய் சுற்றித் தெரிந்தவர், அவமரியாதை பண்ணப்பட்டார். He was dishonored. அக்கிரமக்காரன் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். 53 அதிகாரம் 9 வசனத்திலும் அதைத்தான் வேறொரு விதத்தில் சொல்லப்படுகிற வாசியுங்கள். யாரோட நினைத்தார்களா? துன்மார்க்கரோட. தேவனுடைய பிள்ளையே, உன்னை சேர்த்து மற்றவர்களோடு தீவாய் சொல்லலாம், உனக்கு அபகீர்த்தியை உண்டாக்கலாம், உன் கனவீர்த்துடைய காரியத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில பேசலாம். ஆண்டவர் பலப்படுத்தப்பட்டார். அந்த வழியாய் போவதற்கும் பலனை பெற்றுக் கொண்டார். சொல்லல நான் எவ்வளவு நல்லவன், இவ்வளவு திருடர்களே, இவங்க மத்தியில அவங்க நடுவில் என்ன பாட்டுறீங்களே சொல்லல. அக்செப்டட் இட். தேவபலன் இவளோட சேர்த்து என்னையும் கல்யாணம் நினைப்பாங்க நினைக்கட்டும். தேவபலன் மற்றவர்கள் நினைத்தால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அபகீர்த்திகள், மற்றவர்கள் நம்மளை குற்றம் சாட்டலாம், இவன் அவர்கள் ஒருவன் தான் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். சொல்லட்டும். அந்த பாத வழியெல்லாம் கடந்து போவதற்கு சிலையை பற்றிய உபதேசம் நம்மை பலப்படுத்துகிற ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவே, தேவனுடைய குமாரனே, நன்மை செய்கிறவாய் சுற்றித் தெரிந்தவரே, அக்கிரமக்காரன் ஒருவனை எண்ணப்பட்டார். பரிசுத்தம் உள்ளவர், என்ன பாவம் செய்யாதவர், அடையாளப்படுத்தப்பட்டது. துன்மார்க்கரோடு அவருக்கு நியமித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை துன்பப்படுத்தி நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான வார்த்தைகளை பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் எப்படிப்பட்ட இருப்பீர்கள்? பாக்கியவான். நமக்கு தவறாக சொல்லலாம், தவறாய் புரிந்து கொள்ளலாம், நம்மை கனவீனப்படுத்தி பேசலாம். காலவழியிலே கிறிஸ்துவை பலப்படுத்தின அதே பலன் நம்மை பலப்படுத்தட்டும். அவங்களோடு சேர்த்து என்னை பேசிட்டாங்களே, அவங்கள மாதிரி எங்களே நினைச்சிட்டாங்களே நினைக்கட்டும். அதை தாங்குவதற்கான பலனை கதை தருவார். அதை முன் பண்ண வேண்டாம். இயேசுடைய உள்ளம் உண்டாயிருந்தா எவ்வளவு உண்டாயிருந்தோம் யோசிப்பார். யாரோடு சேர்த்து பேசினார்கள், யாரோடு சேர்த்து செல்வில் அறிந்தார்கள். சாதாரண காரியம் அல்ல. கடந்த நாட்டில் யோசித்து பார்த்து ஒவ்வொரு பகுதியும் அனுபவமாய உள்ளத்தை சாகடிக்கிற ஒரு காரியம். வெளியிருக்கிற வேதை மாத்திரம் அல்ல, அவருக்கு ஏற்பட்ட ஒவ்வொன்றும் உள்ளத்தில் அவரை ஐயோ அனுப்பியே போட்டு சொல்லி கதிர்வத்தக்கான நேரம். ஆனால் அதை முற்றிலுமாய் நிறைவேற்ற, தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க, ஒவ்வொரு காரியத்திலும் அவர் தேவ பலனை பெற்றுக் கொண்டார். நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க வரைக்கும் நம்ம வாழ்க்கையை குறிக்கிற எல்லா காரியத்திற்கும் சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு பலம் உள்ளதாக இருக்கிறது. சிலுவை நோக்கி பார்ப்போம். அல்ல, அவரே இவ்விதமான விபரீதங்களை செய்து அவரே என்ன செய்யுங்க, ஆசீர்வதிக்கிறவரை நினைச்சுக்கொண்டு சொல்ல, அற்புதம் செய்கிறவரை நினைங்கன்னு சொல்லல, அதிசயம் செய்கிறவரை நினைங்கன்னு சொல்ல, விபரீதங்களை செய்தவரை நினைச்சு கொள்ளுங்க. ஏன்? உங்களுக்கு ஒன்று வருவார். அந்த மாதிரி பாத வழியா போகும் பொழுது உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு அந்த பலம் உண்டாகும். நீங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். அவை இந்த காலங்களிலே எனக்கு உங்களுக்கு சிலுவையிலே ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற மகா மேன்மையான காரியத்தை இந்த காலில் உணர்வோம். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிப்பார். இந்த காலில் இந்த சிலுவை பற்றி உபதேசத்தால் வருகிற
பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ நடைமுறை வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த பகுதியில் போலாம், சரீரத்தில் வேதனையோடு இருக்கலாம், சரீர பிராரமாய் பல வேதனை, மன்னிக்காத நமக்கு தீமை செய்ய அதே மன்னிக்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கலாம். இதுக்கெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் நம்மை பலப்படுத்த முடியாது. கர்த்தர் விரும்புகிறார், அவருடைய பலத்தை தரும்படியாக விரும்புகிறார். அவருடைய ஓட்டத்தை நமக்கு அளித்திருக்கிற ஓட்டத்தை ஜெயமாய் ஓடும்படியாய் அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். பலப்படுத்த சொல்ல போகிறோம். அக்கிரமக்காரரோடு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன தப்பா கணிச்சிட்டாங்க, தப்பா நினைச்சாங்க, நம்ம கேட்டோம். ஆண்டுடைய பலன் நமக்கு உண்டாகும். 34 வசனத்தை வாசிங்க. 2 வார்த்தை சொல்லி ஒரு வாசம் ஆகும். 36 போர்ச்சவரும் எதை கொடுத்தாலும் வாசிக்கிறோம். காடி, கசப்பான காடி, பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சிலுவை பற்றிய உபதேசம் எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் வழியாய் போகும் பொழுது அதை கடந்து கொள்வதற்கு தேவன் கொடுப்பார். கசப்பான காடி. நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் ஏற்படும். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிலையை தாண்டி வெளியே வருகிறார்கள். மிக உற்சாகமாய் பாடல் பாடுகிறார்கள். ஆனந்த சத்தத்தோடு வருகிறார்கள். பெரிய ஜெயக்கிழன் தான். 22 வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 15:22. யாத்ராகமம். பின்பு மோசே பிரயாணப்படுத்தினான். 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் தண்ணீர் இல்லை. 3 நாள் தண்ணீர் இல்லாம எப்படி யோசிச்சு பாருங்க. வருகிறார்கள், மாறாயின் இடத்துல வருகிறார்கள். அங்கே தண்ணீர் ஓடி வராங்க. எல்லாம் வந்து உற்சாகமாய் கொடுக்க முடியாது. ஆவலோடு தாகத்தோடு வைத்தால் அந்த தண்ணி எப்படி இருக்கிறது? இப்ப வாழ்க்கையிலே கசப்பான சம்பவங்கள் வழியாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறார். அது உண்டு. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஏதோ ஒரு கசப்பான அனுபவம். ஆனா அந்த கசப்பான அனுபவத்தில் இஸ்ரவேல் பண்ணது என்னன்னா, முறுமுறுத்துட்டாங்க. சிலுவை பற்றிய உபதேசம் அந்த கசப்பான அனுபவத்து வழியாய் போவதற்கும் தேவ பலன் தருகிறது. அவருடைய பலன் நமக்கு உண்டாகிறது. என் வாழ்க்கையில கசப்பான அனுபவம் தான். கசப்பு அது எப்படி வரைக்கும் தெரியல. அதையும் தாங்கக்கூடிய பலனை பெற்றுக் கொண்டார். தேவனுடைய பிள்ளையே, ஒருவருடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவ வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஏன் எப்படி என்ற பல கேள்விக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். கசப்பானவனாய் காணப்படலாம். ஆனா கர்த்தர் முறுமுறுப்பதல்ல. பழைய பாடல்கள் முறுமுறுத்தார்கள். மோசேயை பார்த்து கேள்வி கேட்டார்கள். அதல்ல, புதிய பாடல் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றி இருக்கிற நமக்கு அந்த சிலுவை பற்றிய உபதேசம் அந்த கசப்பான அனுபவத்தை தாண்டுவதற்கு தேவ பலனை தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அதை பெற்றுக்கொள்வோம். 2 வார்த்தை 42 வாசிங்க பார்ப்போம். இயேசு நோக்கி கடைசி நேரம் வரைக்கும் நற்செய்தியை சொல்லும்படியாய் அவர் பலப்படுத்தப்பட்டார். அங்க சொல்ல, நானே சாக போற ஒன்னே இடம் நினைக்க அப்படின்னு கேட்டாரா? யோசிச்சு பாருங்களேன். சிலருக்கு எனக்கே தலைவலி, நான் மற்றவங்களுக்கு எப்படி தலைவலியை ஜெபம் பண்ண முடியும்? அதனால தான் அநேகர் சுவிசேஷம் சொல்றது இல்லை. எனக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனால் நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? இயேசு தொழில்தான் இருக்கிறாரு. ஆனா அந்த நேரத்திலும் அவனுக்கு நல்ல செய்தியை சொல்றாரு. இன்னைக்கே என்னோட கூட என்ன செய்வாருங்க?
பரதேசில் இருப்பாய். ஆண்டவர் நம்ம பலப்படுத்தினாருன்னா எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை சாட்சியா என்ன சொல்ல முடியும். சிலுவை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். குட் ஃப்ரைடே மாத்திரம் சிலுவை நினைக்கிறது இல்லை. விசுவாசராய் நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவை நினைக்கணும். அதனால அனுதினம் சிலுவையை என்ன செய்யணுங்க சுமக்கன்னு சொல்றாரு. அதை மறந்துடக்கூடாதுதான் நம்ம திருவிழாவை அட்டன் பண்றோம். சிலுவையின் நினைவை அந்த கசப்பான அனுபவங்கள் தேவன் கடன் சென்ற பாதை நினைக்கணும் என்பதற்காக ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை நினைத்து அப்படியே விட்டு விடுறதில்லை. ஒவ்வொரு நாளும் சிலுவை பற்றிய உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து மரணத்தை சுமக்கிறோம் சொல்றார். அப்படி ஜீவியத்தில் சிலுவை பற்றிய உபதேசத்தை உடையவளாக இருப்போமானா மற்றொரு சுவிசேஷத்தை சொல்வதற்கான பலனை பெற்றுக்கொள்ளும். நம்ம பலவீனமாக இருந்தாலும், நம்ம தரித்திரமாக இருந்தாலும், நம்ம பாடுகளுக்கு உட்பட்டு இருந்தாலும், நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றொரு நற்செய்தியை சொல்லும். நற்செய்தி சொல்லுவோம். ஐயோ அம்மான்னு சொல்ல மாட்டோம். பவுலுடைய வாழ்க்கை சற்று யோசிச்சு பாருங்க. அவன் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், பல காரியம், அது மத்தியிலும் சுவிசேஷத்தை சொல்லாம இருக்கவே இல்லை. கப்பல் சேவை ஏற்படுது, பாம்பு கடிக்குது, அதை தூக்கி எரிஞ்சானதான். அதுக்கப்புறம் சுவிசேஷம் அறிவிச்சான். அந்த கிராமத்தில் யோசிச்சு பாருங்க. ரோமாவிலிருந்து சென்றும் தனக்காய் வாங்கப்பட்ட வீட்டில் குடியிருந்துட்டு வாசி அப்போஸ்தலர் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி பார்ப்போம். தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து வாங்கி விட்டாங்க. கடைசி வரைக்கும் சொல்லிட்டே தான் இருந்தோம் சுவிசேஷத்தை. நம்ம சிலுவை இன்னைக்கு தியானிக்கு வந்திருக்கிறோமே, இயேசுவை பத்தி யார் ரெண்டு பேர்ட்ட சொல்றோமா? அப்படி அன்பை சொல்லுகிறோமா? இயேசு கல்வாரி சிலுவையில தொங்கும்போது கூட அந்த சிலுவையை பார்த்து இன்றைக்கு என்னுடைய பிரதேசமாய் நீ கேட்ப ஆண்டவரே, உங்களுடைய சிலுவை பற்றிய காரியங்களை உங்களை பற்றி நற்செய்தியை சொல்வதற்கு எனக்கு பலப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு பலம் தாங்க ஆண்டவரே. நான் அப்படி நற்செய்தியை சொல்லணும், உண்மை குறித்து மற்ற இடத்துல சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எனக்கு பலப்படுத்துங்கன்னு கேட்போம். கடைசியாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம் 46 வசனம். தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. இயேசு பலப்படுத்தப்பட்டார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. தேவ சித்தம் இயேசு இந்த உலகத்தில் அனுப்புவதற்காக, அவருக்காக மரிப்பதற்காக. சொன்னேன், அவர் சிலுவைக்கு போக முடியாதபடி எத்தனையோ சைட்டாக வந்தது. பிசாசு வந்தான், இந்த உலக ராஜ்யம்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ ஏன் சிலுவையில் சிந்தி அதை வாங்கணும், என்ன ஒரு சலாம் போட்டு அவங்க என்ன செய்யறேன், அவளுக்கு கொடுத்துறேன் கேட்டான். பேசணும், ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது. செங்குத்தான மலையில் இருந்தவரை தள்ளுபடி போனார்கள். What was God's purpose? தேவ சித்தம், அவரை குறித்த தேவ சித்தம் என்ன? கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்க வேண்டும். நல்ல கஷ்டமான தோட்டத்தில் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த பாத்திரமை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி என்ன செய்தோம் ஆகட்டும். கடைசியில் எல்லாம் முடிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவை பெற்ற உபதேசம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றுவதற்கு நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. நம்முடைய கஷ்டமோ நஷ்டமோ பாடுகளோ உபத்திரவமோ உயர்வோ தாழ்வோ எந்த காரியமானாலும் பரவாயில்ல, தேவ சித்தம் மாத்திரம், தேவ சித்தம் மாத்திரம், தேவ சித்தம் மாத்திரம் அதே நிறைவேற்றுவதற்கு பலப்படுத்தும். இறந்து வைத்தான் பவுல் சொல்கிறார், கெட்டு போறதுக்கு பைத்தியமாப்பா, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ முற்றிலுமாய் ரட்சிக்கப்பட போகிறோம். இந்த உலகத்தையோ காரியங்கள கடந்து போனோம். நமக்கு ஒவ்வொரு நாள் ஏற்படுகிற அன்றாட காரியத்திலே, அன்றாட சரீர வேதனையிலே, அன்றாட போராட்டத்திலே, அவகீர்த்தியிலே, மற்றவர்களால் தவறாய் எண்ணப்படுகிற நிலைமையிலே, நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கடந்து செல்வதற்கு சிலுவை பற்ற உபதேசம் தேவ பலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன தன்மை, எனக்கு பலவீனம் தான்,
நான் பலவீனம் தான். தேவன் பலன். இயேசு எப்படி பலப்படுத்தப்பட்டாரோ அவர் என்னை அந்த சூழ்நிலையை கடந்து வர பலப்படுத்துகிறார். அதை நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை 2025 ஆண்டில் குட் ஃப்ரைடே அன்று சிலுவைக்கு தியானித்திருக்கிறோம். ஏதோ பேச்சோடு ஒரு பிரசங்கமாய் பண்ணணும் என்பதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினம் தேவ பலனை பெற்றுக்கொள்ளும். சொல்றாங்க, அவங்க சொன்ன வார்த்தையை கேட்க எனக்கு பலன்லாம் போச்சு, பலமே இல்லை, அதனால பேசிட்டேன். வேதனை, சரீரத்தில் வேதனை, பலன் இல்லை. உண்மைதான், பல காலத்தில் பலவனா இருக்கிறோம். இந்த காலத்துக்காக ஆண்டவரே உங்களுடைய பலனை அடையட்டும். ஒரு வார்த்தையை பவுல் சொன்னாரு, உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் என்னவோ வழங்கும். அதே வார்த்தையை கத்தந்த கால்வன் சொல்லட்டும். அந்த பலனை பெற்றுக்கொள்வோமானா உன் வாழ்க்கையின் வாட் எவர் இட், எந்த காரியம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுத்து நிறுத்த முடியாது. முற்றிலும் ஜெயமாக மாற முடியும். ஹல்லேலூயா. எல்லா தேவ சமூகத்தில் கொஞ்சம் முழங்கால் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் பண்ண முடியுங்க, முழங்கால் பண்ணுங்க, மற்றும் உட்கார்ந்து கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை மையமாய் வைத்து நமக்கு ஜெபிக்க போகிறோம். அது பிற நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம்.